Hi friends, welcome to Tony and Mac. So original Teakwood product, அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்கும், அதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், உட் செலெக்ஷன் எந்த மாதிரி பண்ணணும், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டு டோனி அண்ட் மேக். நான் உங்கள் மைக்கேல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாருங்கள், ஒரு 3 சீட்டர் ஃபுல்லுட் சோஃபா வேரியண்ட்டில் 3+1+1 வேரியண்ட்டில் ஒரு சோஃபா மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், இதான் அந்த சோஃபா. ஃபர்ஸ்ட் இதோட பில்ட் குவாலிட்டி நம்ம எந்த அளவுக்கு சாலிடாக வுட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு, அந்த அளவுக்கு ஒரு சாலிடான உடன் சோஃபா. பார்த்தீங்களா, உடன் சோஃபானாலே ஒரு விஷயம் ரிலையபிலிட்டி. இன்னைக்கு வாங்கி போட்டிங்கன்னா தலைமுறைக்கு இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதேமாதிரி ரெண்டாவது விஷயம், ஹீட் ப்ராப்ளம் வரவே வராது. எவ்வளோ நேரம்னாலும் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அதான் விஷயம். ஸோ இதோட வுட் யூசேஜை ஃபஸ்ட்டு பாருங்கள். பார்த்தீங்களா, பேக் லெக் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு, ஃப்ரண்ட் லெக்கை பாருங்கள், அண்ட் ஹேண்டில் பாருங்கள். இது எல்லாமே பெரிய லாக்ல கட் பண்ணது பீசஸ். பார்த்தீங்களா, இதோட ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்கும். அண்ட் இதோட கம்ஃபர்ட், நம்ம சீட்டிங்காக இருக்கட்டும், ரெஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஹியூமனுக்கு உட்காரச்சில எந்த அளவில் கம்ஃபர்ட் தேவையோ அதுக்காண்டி அப்படியே டிசைன் பண்ணது. சீட்டும் சரி, ரெஸ்ட்டும் சரி. நீங்கள் பாருங்கள், நான் உட்காந்து காமிக்கிறேன். நார்மலாக தான் உட்காடுறேன், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஸ்ட்ரெயினோ பண்ணலை. இப்போ நீங்கள் பாருங்கள், சீட்டில் உட்காடுறேன், நார்மலாக உட்காந்துட்டேன்னா எனக்கு கம்ஃபர்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதேமாதிரி சாயிறேன், ரிலாக்ஸாக இருக்குது, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை, நான் ஸ்ட்ரெயின் பண்ணி உட்காரல. அதான் இதில் முக்கியமான விஷயம். அந்த அளவுக்கு மெஷர்மெண்ட் அப்போ இதில் எல்லாம் நம்ம டிரைவ் பண்ணணும். அப்போ இதில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான கார்பெண்டர் இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியும், வேற எதுவுமே கிடையாது. ஸோ பாருங்கள், உட்கார்றதுக்கு அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஹேண்டில் எல்லாமே ப்ராப்பராக ரெஸ்ட் ஆகுது. நான் வந்து இப்படி தூக்கியோ இல்லை இப்படி கீழே இறக்கியோ எப்படியுமே வைக்கல, ப்ராப்பராக வைக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ அது முக்கியம். இதுதான் மேக்கிங். புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து உட்டை சாலிடாக யூஸ் பண்ணாலும் இந்த சோஃபாவில் உட்காரச்சால கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணணும். கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாமல் மாடலையோ நல்லா ஃபேட்டியாக பண்ணி கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா அது பிரயோஜனம் கிடையாது. அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மணி ஆப்வியஸாக கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும். பட் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபீல் பண்ணுவோம், என்னடா இதில் கம்ஃபர்ட்டே இல்லை, இதை போய் தெரியாமல் வாங்கிட்டோம் அப்படிங்கிற ஃபீல் கண்டிப்பாக பண்ணுவோம். இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள், அப்படியே நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் மேலே டாப் பாரில் பாருங்கள், கிரெயின்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியுதா? கீழே பாட்டமில் பாருங்கள், அதே மாதிரி கிரெயின்ஸ் தெரியும். ஸோ இந்த ஃபினிஷிங் ஒரிஜினல் டீக்குட்னா இந்த ஃபினிஷிங், இதுதான் வேல்யூ. பார்க்குற யாருனாலும் சொல்லுவாங்களே இது ஒரிஜினல் டீக்குட் அப்படின்னு. உள்ளே என்ன டெக்ஸ்டர் இருக்கோ அது அப்படியே வெளியில் எடுத்து காட்டியிருக்கும். இதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸான பாலிஷ் டீம். நார்மலாக அடிக்கிறவங்களால இந்த இதெல்லாம் அடிக்கவே முடியாது, இந்த ஃபினிஷிங்கே கொண்டு வர முடியாது. இதுக்கு ப்ராப்பர் டைமிங் தேவை, அவங்க கன் யூஸ் பண்ணுற விதம், ப்ரெஷரு எல்லாமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ப்ரீமியம் மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலும் ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலாக வாங்கிட்டு டீக்குட்டுக்கு ஒரு பாலிஷ் பண்ணணும், அது ஹையண்டாக வரணும்னு நினச்சா அது வரவே வராது. டீக்குட் அது ப்ரீமியமான வுட், அப்போ அதுக்கு நம்ம ப்ரீமியமான பாலிஷ் பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபினிஷிங் வரும். பார்த்தீங்களா, கண்ணுக்கு அழகாக இருக்குது. அதேமாதிரி தொடச்சல எல்லா இடமுமே சாஃப்டாக இருக்குது. நான் சொல்கிறேன்ல, பின்னாடி உங்களுக்கு இந்த சோஃபா இருக்குது. இப்போ நான் அப்படியே பின்னாடி திருப்பி காமிக்கிறேன். நம்ம என்ன இருக்கோ அதை சொல்லிடணும், சும்மா மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த ராயலிட்டி ரொம்ப முக்கியம். பிராண்டுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிடணும். நம்ம முன்னாடி ஒன்று பண்ணிட்டு பின்னாடி ஒன்று பண்ணுறோன்னா கஸ்டமர் மணி தானே கொடுத்து வாங்குறாங்க. அவங்க முன்னே என்ன ஃபினிஷிங் இருக்கோ பின்ன கொடுக்குறது என்ன பிரச்சனை? கூட ஒரு நாள் ஒர்க் எடுக்குமா, எடுத்துகிட்டு போட்டோம். ஃபினிஷிங் தரமாக இருக்கணும். அண்ட் பின்னாடி பாருங்கள், பின்னாடி நான் தொட்டு பார்க்குறேன், சாஃப்டாக தான் இருக்குது, எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நான் வீடியோக்காண்டி ஒன்றும் பேசலை. இந்த பாரை பாருங்க, எதை தொட்டாலும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அண்ட் இதே மாதிரி தான் ஃபினிஷிங். ஸோ அப்போ இப்படிப்பட்ட பொருள் எல்லாமே டெக்கேட்ஸுக்கும் உழைக்குமா உழைக்காதா, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். உட்டு சாலிடாக யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாமே சீசனிங் பண்ணிட்டோம் பர்ஃபெக்டாக, எந்த ஒரு குறையுமே கிடையாது. மாய்ஸ்சர் வீட்டர் வச்சு அம்புட்டு விட்டையும் செக் பண்ணியிருக்கோம், எல்லாம் ப்ராப்பராக சீசனிங் ஆகிட்டா அப்படின்னு. அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர், தரமான ஆட்கள் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஃபேக்ட்ரியில் இடம், அவங்க தான் தலைமுறைக்கு உழைக்கிற பொருளே உருவாக்குவாங்க. ஸோ அதே மாதிரி பாலிஷ் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் பண்ணியிருக்காங்க. ஃபினிஷிங்கை நீங்களே பார்க்கிங்கல்ல, உங்களுக்கே தெரியும். டெலிவரி நம்மளே பண்ணிடுவோம், எந்த ஒரு குறையும் இருக்காது. கஸ்டமர் எந்த ஒரு பேடனையுமே ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பொருள் நாங்கள் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணோம். ஸோ டோனி அண்ட் மேக்கே இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம், இந்த பொருள் தலைமுறைக்கு உழைக்கும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. இதில் ஒரு அப்ராக்ஸாக ஒரு 60 to 80 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அவங்க பல தலைமுறை கழிச்சு இது ஒர்த்துன்னு ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதில் என்ன வேலை இருக்கும்? ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் கழிச்சுன்னே சொல்லலாம், ரொம்ப நாள் கழிச்சு பாலிஷ் மட்டும் ரீஒர்க் பண்ணணும், அவ்வளோதான். வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. மித்தபடி இது ரிலேபிளாக கிடக்கும், இதில் எந்த கம்ப்ளைண்ட் வராது. இதை நம்ம கம்ப்ளைண்ட் நொசுக்கு பார்க்கணும்னு எந்த அவசியமே கிடையாது. ஒரு இடத்துல போட்ட மாதிரி கிடக்கணும். இடம் மாற்றக்கூடாது, இடம் மாற்றிட்டே இருக்கக்கூடாது. இங்கே மாற்றினா அங்கே மாற்றினா நாளைக்கு இங்கே ஷிஃப்ட் பண்ண அந்த இது இருக்கக்கூடாது. உட்டு பொறுத்தர போட்ட இடத்துல போட்ட மாதிரி கிடக்கணும். மித்தபடி என்ன பண்ணாலுமே ஒன்றுமே அது தர லைஃப் அது கொடுத்துட்டே தான் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட ஓன் ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் தான். இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்தவரை எதுவுமே ஸ்டாக் இருக்காது, எல்லாம் ரெடியாகவும் அப்பப்போ போயிடும். ஸோ மேக்கிங் அப்படியே பார்ப்போம் வாங்க.
இது எல்லாமே இங்கே மேக் பண்ணுற பொருள் தான் பார்த்தீங்களா. இப்போ இது வந்து ஒரு ஸ்டடி டேபிள் கஸ்டமர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதோட ஃபினிஷிங்கை பாருங்கள் பார்த்தீங்களா. இது அப்படியே ஒர்க் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மேலே பாருங்கள் தூசி எல்லாமே இருக்குதான் செய்யுது. வீடியோ காண்டிலாம் கிடையாது. முன்னாடி இந்த கம்மி இங்கே பார்த்தீங்களா. இதோட கிரைன்ஸை பாருங்கள். இதோட கிரைன்ஸை பாருங்கள். ஃபினிஷிங்கை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு தெளிவாக இருக்குன்னு. பலகை எல்லாமே சாலிடாக யூஸ் பண்ணியிருப்போம். நாளைக்கு கஸ்டமர் எங்கே மாற்றினாலும் ஃப்ரேம் நல்லா இருந்தால் தான் உழைக்கும் பொருள். ஃப்ரேம் நல்லா பண்ணலை ஆனால் பொருளை மாற்ற போகிறோம் அப்படின்னா அக்கா 10 வருஷம் கழிச்சு போயிடும். என்ன தான் க்ளூ யூஸ் பண்ணாலும் என்ன தான் ஆணி போட்டாலும் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் முக்கியம், எலும்பு முக்கியம். அதுதான் அதை தாங்கி பிடிக்கிறது. இங்கே பார்த்தீங்களா இங்கே ஒரு கட்டில் ரெடி பண்ணுறாங்க. இதில் இந்த குச்சாக இருந்தாலுமே இதுக்கு நாங்கள் க்ளூ யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளூ இருக்குன்னு. க்ளூ வேஸ்ட் ஆகிட்டு போடுவோம், தப்பு இல்லை. ஆனால் இந்த பொருள் ஒரு தடவை தான் கஸ்டமர் வாங்க போகிறாங்க. இன்றைக்கி பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு இது திரும்ப திரும்ப இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இதான் இந்த கட்டில் பாருங்கள் பார்த்தீங்களா. இதான் இந்த கட்டில் இதுதான் மேக் பண்ணுறாங்க. கஸ்டமைசேஷனோ உங்களுக்கு பிடிச்ச மாடலோ எதுவாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டயக்ராம் போதும். ரொம்ப எதுவுமே தேவை கிடையாது. ஒரு டயக்ராம் போதும். அதை எந்த மாதிரி எடுக்கணும், கஸ்டமருக்கு எந்த மாதிரி ஃப்ரேமில் பண்ணணும், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும், அதில் என்னென்ன வுட் யூஸ் பண்ணணும், இது எல்லா ஐடியாவுமே எங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் இருக்கோம், பண்ண பொருள் எதுலேயும் கம்ப்ளைண்ட் கிடையாது. அப்படிங்கச்சில அதுக்கேற்ற தரமாக பண்ணணும். அமௌண்ட் ரெண்டாவது என்ன கூட ஒரு 5 ரூபா வாங்குவோமா 6 ரூபா வாங்குவோமா, பொருளை தரமாக பண்ணிடணும், அதான் முக்கியம். இப்போ பாருங்கள் இதான் இந்த கட்டில். இந்த கட்டில் பார்த்தீங்களா அவர் அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அதோட குவாலிட்டியை பார்த்தீங்க இல்லை, நீங்கள் நேச்சுரலாக பார்க்கிங்க. இதில் டிஃபெக்டான வுட்டோ இல்லை இதில் டேமேஜ் ஆனதோ எதுவும் நாங்கள் யூஸ் பண்ணல. நேச்சுரலாக பார்க்கச்சலே அந்த பொருள் தரமாக தான் இருக்கும். அது என்னவோ அது அதுவாக இருக்கணும். பார்த்தீங்களா இதெல்லாம் அந்த இதில் வர்ற குச்சி பார்த்தீங்களா, இது எல்லாமே இதில் வர்ற குச்சி. இதுலையுமே பாருங்கள் கிரைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஒரிஜினல் டீக்குட். இது இந்த ஹெட்போர்ட், இந்த காட்டோட ஹெட்போர்ட் இந்த இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா இது வந்து ஹெட்போர்ட். உங்களுக்கு பார்க்கச்சலே அழகாக இருக்குல்ல, பரவாயில்ல சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி தான் உள்ளே எல்லாமே ஸ்லாட் இருக்கும், ப்ராப்பராக இருக்கும். டைம் கூட தான் எடுக்கும். டைம் வந்து நம்ம சீக்கிரமாக பண்ணிட முடியாது, கொஞ்சம் கூட தான் எடுக்கும். ஆனால் அதோட ஃபினிஷிங்காக இருக்கட்டும், அது எப்படி சொல்கிறது, அதை யூஸ் பண்ணச்சல ஒரு டைமும் கஸ்டமர் ஃபீல் பண்ணுவாங்க. ஒர்த்தான பொருள் அப்படிங்கிறது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம உருவாக்குற மட்டும் கிடையாது, அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். அண்ட் அப்படி இங்கே வாங்க, இங்கே ஒரு கட்டில் இருக்குது. இது பார்த்தீங்களா இது வந்து போஸ்டர் கார்டு. பார்த்தீங்களா இது வந்து போஸ்டர் கார்டு. இது வந்து ரெடியாக இருக்குது, அதனால தூசியாக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டியுமே அருமையாக இருக்கும். இதை நம்ம போட்டு இதோட அப்பியரன்ஸ் அந்த வீட்டில் போட்டு அதோட அப்பியரன்ஸ் வரச்சல ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே மூலத்தனம் உட்டு தான். வாங்க உட்டை பார்ப்போம். உட்டோட இதையும் நீங்கள் பார்க்கணும் இல்லை, நாளைக்கு 4 இடம் போச்சல தெரிஞ்சுக்கணும் ஒரிஜினல் டீக்குட்னா என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு. வாங்க காட்டுறேன். இங்கே பார்த்தீங்களா இப்போ இந்த உட்டில் இந்த டேமேஜ் இருக்குது, இதை கழிச்சிருவாங்க. இங்கே கட்டிங் பண்ணி அதை கழிச்சிருவாங்க. இதை யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா, இதில் இந்த இடத்துல நல்லா தானே இருக்குது, இதை கட் பண்ணிக்கிடணும். இந்த உட்டில் மரம் தானே, எதையும் வீணாக்கிடக்கூடாது. இந்த இடத்துல இந்த டேமேஜ் இருக்குன்னா இப்படி கட் பண்ணிவிட்டு இது 3 கொண்டரை வரும். இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 5 கொண்டரை இருக்குது அப்படின்னா இதில் ஒரு 3 கொண்டரை எடுத்துக்கலாம். எடுத்து அதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பண்ணிக்கலாம். அதுக்கு நீ இது அம்புட்டையும் கழிச்சு தூரப்படக்கூடாது. டீக்குட் இதேனா டீக்குட் இன்றைக்கி அவ்வளோ ஒரு டிமாண்டில் இருக்குது. ஏன்னா மரத்துக்கு அவ்வளோ ஒரு அந்த மரத்துக்கு இருக்கிற டிமாண்ட் மித்த மரத்துக்கும் இருக்குது. ஆனால் ஃபர்னிச்சரில் அது ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்குது டீக்குட். அண்ட் பாருங்கள் இதெல்லாம் தான் உட்டு பார்த்தீங்களா, இது எல்லாமே டீக்குட். அது 1/2 இன்ச்சு பலகை, இது 1 இன்ச்சு பலகை. வாங்க 1 இன்ச்சு பலகையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதான் 1 இன்ச்சு பலகை. நம்ம டைனிங் டாப் போடுறது இதை மாதிரி இதெல்லாம் போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு பலகையை மரத்தில் இருந்து கட் பண்ணோடனே சீசனிங் பண்ணிடணும். உங்களுக்கு இதில் சீசனிங் பண்ணிட்டோம் எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதை அறுக்கச்சல 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். நம்ம இதை காய வச்சதுக்கப்புறம் மரம் 1 இன்ச்சு ஆயிரும். பார்த்தீங்களா அதோட குணாதிசயங்களை. இது 1 இன்ச்சு கூட இருக்கிறது காய வச்சப்பறம் 1 இன்ச்சாக மாறிடும். ஏன்னா அதில் உள்ள வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது, மரம் சுருங்கிச்சு. இது அவ்வளோதான். இந்த டைட்னஸ்ஸு இப்போ இருக்குது தெரியுமா, இதோட டைட்னஸ் இது எப்போவுமே மாறாது. நீங்கள் மலையில் கொண்டு போய் தண்ணியில் கொண்டு போய் முக்கி எடுத்தாலும் போன தண்ணி போனது தான். அப்சர்வ் பண்ணும், மழையோ இந்த வெளில கிளைமேட்டுக்கோ அப்சர்வ் பண்ணும். ஆனால் திரும்ப அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி வைக்காது. ஆனால் முதல்ல உள்ள ஈரத்தை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். எந்த ஒரு பொருள் பண்ணாலுமே அடித்தளம் இதான், தண்ணியை வெளியில் ஏற்றிடணும். வெளியேற்றாமல் பொருள் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கதவோ நிலையோ ஜன்னலோ ஃபர்னிச்சரோ எல்லாமே கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற விஷயத்துல தான் வந்து நிற்கும். 1/2 இன்ச்சு பலகையும் அதே கேட்டகரி தான். அண்ட் அதேமாதிரி வாங்க இங்கே பார்த்தீங்களா இது எல்லாமே உடன் சைஸஸ். பாருங்க கிரைன்ஸை பாருங்க, பார்த்தீங்களா எப்படி தெரியுது அப்படின்னு. இதை நம்ம பொருளில் போட்டால் அப்போ எப்படி இருக்கும் இதோட ஃபினிஷிங். அப்படியே நேச்சுரலாக பாருங்களேன், அழகாக இருக்குது. தங்கத்துக்கு இணையான விஷயம். இன்னைக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க.
ஆனால் மரம் இல்லை, அதான் பிரச்சனை. டீக்குட் ஏன்னா பாதி அழிஞ்சிருச்சு, இன்னும் இருக்கிறது கொஞ்சம் தான். அதை நம்ம இன்னைக்கு யோசிக்கிறோம், மித்த வுட்டு கூட கம்பேர் பண்ணுறோம், டீக்குட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நாளைக்கு அந்த வுட்டே இருக்காது. இன்னைக்கு வாங்கினவங்க நாளைக்கு அதை ரீசேல் பண்ணதுல நல்ல வேல்யூக்கு பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்றது இட்ஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் இது எல்லாமே நல்ல ட்ரையான வுட்டு. நம்ம பிளான்ட்ல ஏற்றச்சல ஒரு வகையாக வெயிட் இருக்கும், நம்ம பிளான்ட்லேருந்து இறக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக அதோட வெயிட் எல்லாமே குறைஞ்சிரும். பார்த்தீங்களா, இது எல்லாமே அடுத்த சைஸு, பார்த்தாலே தெரியும். நேச்சுரலாக பாருங்கள், கிரெயின்ஸ் எல்லாமே அருமையாக இருக்கும். இதுதான் அங்கே பொருளாக பார்த்தீங்க, அப்புறம் கார்பெண்டர் மேக் பண்ணுறதை பார்த்தீங்க, இங்கே வுட்டை பார்க்குறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க, டீக்குட் வந்து நல்ல கோல்டன் கலரில் இருக்கும், நார்மலாக இருக்காது. இங்கே இந்த மரம் வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியுதா, இங்கே ஒரு வெடி வெடிச்சிருக்கு. இந்த மரத்தை பாருங்கள், இங்கே வெடிச்சிருக்கு. இதெல்லாம் மரத்தில் நேச்சுரலாக வர்றது தான், வராதுன்னு கிடையாது. வுட்டுன்னா அப்படியே பாண்டா அப்படியே தெளிவாக இருக்கணும் அப்படி கிடையாது. இது மரமாக இருந்தால் வரதான் செய்யும். ஏன்னா இதை நம்ம சீசனிங் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாக்குறோம். ஏன்னா இதில் உள்ள ஈரத்தை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். நேச்சுரல் சீசனிங்கோ ஆர்டிஃபிஷியல் சீசனிங்கோ நீங்கள் எது பண்ணாலும் வெடிக்கிற மரம் வெடிக்க தான் செய்யும். அடுத்தபடி நம்ம அதை எப்படி ஆக வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். அது வெடிச்சதை அப்படியே கொண்டு போய் பொருளை போட்டு மேக் பண்ணக்கூடாது. அதை தனியாக இது தனியாக நான் சொன்னல செப்பரேஷன், அது ரொம்ப முக்கியம். செப்பரேஷன் இருந்தால் தான் பொருள் நல்லா இருக்கும். சரி, இது எல்லாமே பண்ணுறது சீசனிங் தான். சீசனிங் பண்ணுறத லைட்டாக பார்த்துரும். இது வெடிச்சிருக்கா, இதில் என்ன போடணும், வெடிச்சதில் என்ன போடணும், இது அப்படியே ஆக வைக்கணுமா கழிக்கணுமா, இதில் என்ன போடணும், கழிக்கணும், கழிக்க தான் செய்யணும். நம்ம என்ன மாதிரி பொருள் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட லேபர் மென்டாலிட்டியுமே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் ஆக வைக்கணும்னு நினச்சா அவங்களும் ஆக வைக்கணும்னு தான் நினைப்பாங்க, பொருள் டிஃபெக்டாக போய் இருக்கும். இதெல்லாம் எங்கே போய் விடியும், கஸ்டமரோட தலையில் தான் போய் விடியும். நம்ம நல்லது கொடுக்கணும்னு நினச்சா நம்ம லேபரும் அதுக்கேற்ற மாதிரி செயல்படுவாங்க, நல்ல பொருள் கஸ்டமருக்கு கொடுக்கலாம். பாருங்க, இது இப்போ தான் லோடு உள்ளே போயிட்டு அன்லோட் ஆகிருக்குது. பட் ஆனால் இதுக்குள்ளே வந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஹீட் இருக்குது தெரியுமா, ரூமோட ஹீட்டு இன்னும் அப்படியே உள்ளே அப்படியே வதன்னு இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் வந்து இந்த பிளான்ட் பண்ணுது. வுட்டை வந்து நம்ம நேச்சுரலாக காய வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா வெயில் காலம் இருக்கும், திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு குளிர் அடிக்கும், வுட்டு திரும்ப அப்சர்வ் பண்ணும், திரும்ப இது நடந்துகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். 3 மாதம் ஆகியுமே தெளிவாக நேச்சுரல் சீசனிங் பண்ணி ரிசல்ட் கிடச்சிதா எங்களுக்கு அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்போ நாங்கள் ஆர்டிஃபிஷியலை தேடுறோம். ஆர்டிஃபிஷியலில் ரிசல்ட் 100% அக்யூரேட்டாக இருக்குது. யூஸ் பண்ணுறோம், பொருள் மேக் பண்ணுறோம், இன்னும் வரைக்கும் கம்ப்ளைண்ட் வரல. அப்படிங்கச்சில சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெத்தடு. தெளிவாக நம்ம இதை பண்ணோன்னா வுட்டை தெளிவாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஈரத்தை. ஸோ பொருள் மரமாகுது, மரம் கார்பெண்டர் வேலை செய்கிறாங்க, பாலிஷ் ஆகுது, தெளிவாக கஸ்டமர் போய் சேருது. பாலிஷ் ஒர்க்கில் எவ்வளோ விஷயம் இருக்குது, வாங்க காட்டுறேன். இது எல்லாமே வேஸ்ட்டு பார்த்தீங்களா, இது எல்லாமே டீக்குட்டோட வேஸ்ட்டு தான். இந்த பாருங்கள், இதெல்லாம் பெண்டில் கட் பண்ணது, இதெல்லாம் நம்ம ஆக வைக்க முடியாது, இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனால் இது டீக்குட் பார்த்தீங்களா. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே டீக்குட் தான், வேறு வுட்டே நம்ம ஃபேக்ட்ரியில் கிடையாது. இதோட பாலிஷ்னு எடுத்தால் அப்படியே நேச்சுரலாக உடனே பொருள் ரெடியாகுது, கார்பெண்டர் அடித்து முடிக்காங்க, பாலிஷ் உடனே அடிச்சிடலாம், அப்படி கிடையாது. பாலிஷ்க்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அந்த அளவு நான் காமிச்சேன், அந்த மாதிரி ஃபினிஷிங் வரணும்னா இது பண்ணுற முறையே வேறு. நம்ம 2 கோட் சீலர் அப்ளை பண்ணணும், சாக்லேட் அப்ளை பண்ணணும், அப்புறம் பாலிஷ் அடிக்கணும். இதே மாதிரி நிறையா கோட்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தெளிவாக பண்ணாதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் தெளிவாக கொடுக்க முடியும். அப்படியே இங்கே பாருங்கள், இந்த இதில் பாருங்கள், லைட்டாக நோண்டுவோம். இப்போ இதில் பாருங்கள், இதில் சாக்லேட் வச்சுருக்காங்க, மேலே காமி. இதை பார்த்தீங்களா, இது ஒரு சின்ன மைன்யூட்டான டிண்ட் இருக்குது, இதை மறைக்கிறதுக்கான சாக்லேட் பார்த்தீங்களா. இதெல்லாம் மறையணும். அப்போ இந்த சர்ஃபேஸ் எல்லாமே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்போ இந்த சாஃப்ட் இதில் வரணும்னா நம்ம இதை பண்ணணும். இது பட்டி கிடையாது, பட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. பட்டி வேறு, தூள் வேறு, அதெல்லாம் பொருள் முதல்ல வைக்கிறது. இது அந்த ஃபைனல் ஃபினிஷிங் உங்களுக்கு சாஃப்டாக தொட்டு பார்க்கச்சில இருக்குது இல்லை, அது வர்றதுக்கான ரீசன் இதுதான். பார்த்தீங்களா, பேக்ரவுண்டில் அவ்வளோ ஒரு தெளிவான வேலை போகணும், அப்போ நான் மட்டும்தான். இப்போ இந்த சோஃபா எடுத்துக்கோங்க, சோஃபாவில் இந்த பால் டிசைனை பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு ஜஸ்ட் டிசைன் தான். பட் ஆனால் இதில் ஒர்க்கை பார்த்தீங்களா, இது அம்புட்டும் உட்காந்து நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணி தெளிவாக ஒன்றுக்கும் பண்ணாதான் அதோட ரிஃப்ளெக்ஷன் கடைசி தெளிவாக இருக்கும். ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. கஸ்டமர் ஒரு தடவை வாங்க போகிறாங்க, தெளிவாக பண்ணி கொடுக்கணும். பேச்சில் மட்டும் இருக்கக்கூடாது, செயலில் காட்டணும். செயலில் காட்டினா தான் மக்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணச்சில ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வாங்குற பொருள் தலைமுறைக்கு உழைக்கணும், அதுதான் விஷயம். நம்ம ஃபேக்ட்ரியில் வச்சோம் அப்படின்னா அந்த பாலிஷ் நேத்தான் அடிச்சிருக்காங்க, ஆனால் உடனே தூசியாகும். இந்த ஒரு காரணத்துக்காண்டி ஃபேக்ட்ரியில் எந்த வுட்டையுமே ஸ்டாக் பண்ண மாட்டோம், எந்த ஃபர்னிச்சரையுமே ஸ்டாக் பண்ண மாட்டோம். ரெடி ஆகிட்டுனா அது உடனே வெளில போயிடும். வெளில மீன்ஸ் கஸ்டமர் வீட்டுக்கே போய் சேர்ந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இதோட ஃபினிஷிங் எல்லாம் பார்த்தீங்களா, அங்கே வுட்டாக காமிச்ச விஷயம் இப்படி மாறி வந்து நிற்கிறதுக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு பிராண்டை வழி நடத்துகிறோம், இதெல்லாம் இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே அவங்க மனசார நம்ம அதை ஃபீல் பண்ண வைக்கணும். ஒர்த்தான பொருளை மேக் பண்ணணும். நம்ம தலைமுறை கழிச்சும் நம்ம அந்த உலகத்துக்கு என்ன விட்டுட்டு போனோம் அப்படின்னா ஒரு பொருளை செஞ்சுருக்கோம், அந்த பொருள் தலைமுறைக்கு நிற்கிது அப்படிங்கிற வேலை பார்க்குற விஷயத்தில் ஒரு ஃபீல் வேணும். அதை லவ் பண்ணி பண்ணணும். பண்ணால் மட்டும்தான் இப்படிப்பட்ட பொருள்லாம் பண்ண முடியும்.
அதான் நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வரைக்கும் உருவாக்குன பொருள் எதுலையுமே கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த அளவுக்கு பெஞ்ச் மார்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதான் விஷயம். பேக்கிங் ரொம்ப முக்கியம். பேக்கிங் எப்படி பண்ணுறாங்கங்கிறது காட்டுறேன் வாங்க. இப்போ இந்த பொருள் எல்லாமே பேக் பண்ணக்கூடிய பொருள் தான். இங்கே பார்த்தீங்களா, இந்த சோஃபாவாக இருக்கட்டும், இந்த இதாக இருக்கட்டும், இது எல்லாமே பேக்கிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இதோட ஃபினிஷிங்கை பார்த்தீங்களா, இதெல்லாம் படுகிற இடத்துல வர்ற பலகை அருமையாக இருக்குது. கிரைன்ஸ் அப்படியே நேச்சுரலாக தெரியுது. ஸோ இது எல்லாமே பேக்கிங். பார்த்தீங்களா, பேக்கிங்கை பொறுத்தளவு தெளிவாக பண்ணணும். பேக்கிங்கில் நம்ம வண்டியில் தான் நம்ம ஏற்ற போகிறோம், நம்ம தான் கயிறு வச்சு கெட்ட போகிறோம், நம்ம தான் இறக்க போகிறோம், கஸ்டமர் வீட்லேயே நம்ம தான் ஏற்ற போகிறோம். இது எல்லாமே நம்ம தெளிவாக பண்ணி கொடுக்கணும். கஸ்டமருக்கு இது எதுவுமே தெரியாது. நான் எப்போவுமே கஸ்டமர்கிட்ட சொல்லுவேன், பேக்கிங்கை ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அது எப்போ தெரியுமா இடைஞ்சலாம் வந்து நிற்கும், வீடு மாடியாக இருக்கும், பொருள் உள்ளே போகாது. என்ன பண்ணுவாங்க அவங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், பால்கனிலேயோ வறண்டாலேயோ தான் போட முடியும். அப்போ நம்ம ஒரு விஷயத்த அதுக்கு முன்னாடியே கரெக்டாக யோசித்து எங்கே பொருள் ஆர்டர் பண்ணுறோம், அது எந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறோம், அது எப்படி டெலிவரி பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தையும் முதல்ல கேட்டுறணும். சிலர்லாம் நிறைய ஹிடன் சார்ஜஸ் டெலிவரிக்கு திணிக்கிறாங்க, 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா 8 ரூபான்னு. ஏன்னா நல்ல பொருள் மட்டும் வாங்குறது முக்கியம் கிடையாது. அதை ப்ராப்பராக டெலிவரி பண்ணால் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் போய் போட்டு அதோட அழகை ரசிக்க முடியும். ஸோ அதான் விஷயம். ஸோ தெளிவான பொருளை வாங்குங்க. ஒரிஜினல் டீக்குட் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் நிறைய கஸ்டமர் ஏமாந்து நானே கண்ணார பார்க்குறேன். ஒரிஜினல்னு சொல்லி வாங்குறாங்க, பார்த்த பின்னாடி பார் வேறையா இருக்குது, கட்டில் பார் வேறையா இருக்குது, சட்டம் வேறையா இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, கடைசி அது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக வந்து முடியுது. ஸோ பார்த்து ஒரிஜினல் டீக்குட்னா எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசித்து தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. சீசனிங் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் கார்பெண்டர் வேலை பார்த்துருக்காங்களா, பொருள் ரெடி பண்ணோன்னே பிஃபோர் பாலிஷிங் இமேஜ் அனுப்புகிறாங்களா, இது எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே முக்கியம். இது எல்லாம் இருந்தால் தான் ஒரிஜினல் டீக்குட்டை வாங்க முடியும். பாலிஷ் மெட்டீரியல்லாம் சீப்பானதுலேயே இருக்குது, ஹை எண்டாக இருக்குது. நம்ம எந்த மாதிரி இதை தேடி போகிறோம்? 5 ரூபா குறைங்க, 10 ரூபா குறைங்க, உடனே கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா யாருக்குமே அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் யாருமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஃபீல்டில் இருக்கிற நாங்கள் சொல்கிறோம், நாளுக்கு நாள் அதோட ப்ரைஸிங்காக இருக்கட்டும், டிமாண்டாக இருக்கட்டும் கூட்டிகிட்டே போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த வுட்டில் இன்வெஸ்ட் பண்ணுமா இல்லை இதில் இன்வெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு ஆப்ஷன் இருந்தால் தயவு செஞ்சு டீக்குட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஆப்ஷனுங்கிற கேட்டகரியிலே அந்த வுட்டு இருக்காது. ஸோ அதான் விஷயம். தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரிஜினலாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்கினதுக்கு தலைமுறைக்கும் ஒர்த்துங்கிறத சொல்லணும், அதான் முக்கியம். ஸோ அப்படிப்பட்ட டீக்குட்டை பார்த்து வாங்க. எந்த ஒரு டவுட்னாலும் எங்கிட்ட கேளுங்க. எங்கிட்ட தான் பர்ச்சேஸ் பண்ணணும், நாங்கள் மட்டும்தான் நல்லா பண்ணுறோன்னு சொல்லலை. நம்மளை மாதிரி நல்லா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ ஒரிஜினலாக வாங்குங்க, அது ஒன்று தான் முக்கியம். எந்த ஒரு டவுட்னாலும் எங்கிட்ட கேளுங்க, தெளிவாக உங்களுக்கு பதில் சொல்லுவோம். ஏன்னா எங்களோட இன்டென்ஷனும் அதான், ஏமாறக்கூடாது.